வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தூதுவளை சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மண் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பூண்டு 5-6 பல்லு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கையளவு சேர்த்துக்கிறேன். புளி இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்தளவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் நான் தேங்காய் இந்த அளவு சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா போட்டு நல்லா இதில் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நான் தூதுவளை இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறேன். நீங்கள் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த வதக்கின அதே மண் சட்டி பாத்திரத்துலையே நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ சூப்பரான சுவையில் ஒரு தூதுவளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சட்னி, ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.